வரும் தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதற்கான தேர்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பிய மு.க.ஸ்டாலின், அதிமுக வாக்குறுதிகளை நாம் காப்பியடித்ததாக எடப்பாடி பழனிசாமி வாய் கூசாமல் பொய் பேசுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பியடிச்சுட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒண்ணு விடாம காப்பியடிச்சு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வருகிறார்களோ அந்த அளவிற்கு நமது இலக்கான 200 தொகுதிகளின் வெற்றி உறுதியாகும் என பேசிய மு.க.ஸ்டாலின், திமுகவின் பிரச்சார பீரங்கி ஆளுநர் ஆர்.என். ரவியை திடீரென அனுப்பிவிட்டார்கள் என்றார். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தார், உங்களுக்கு மறந்திருப்பீங்க, ஆளுநர் ஆர்.என். ரவி. அவர் திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில. இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவரை இப்ப மகிழ்ச்சி. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டை பார்த்து அபாண்டமாக பழி போட்டவர்தான் மோடி என்றும், ஒடிசா தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை பாஜகவினர் அவமானப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். வரப்போறீங்க, பீகார்ல பேசுற வார்த்தைய தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு நீங்க வாக்கு கேட்க வர போதிய மக்கள் தொகை இல்லை என கூறி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்துவிட்டு ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுவது போல் ஆக்ரா நகரில் ஆளில்லாமல் மெட்ரோவை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என பிரதமர் மோடியை விமர்சித்தார். கோவை மதுரை மக்கள் தொகை இவங்க சொல்ற 20 லட்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கிடையாதுன்னு பாஜக மறுக்குது. ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு பாஜக. மத்திய பட்ஜெட் தயாரிக்கும் போது தமிழ்நாட்டை மொத்தமாக மறந்து விடுவதாகவும், தமிழரை தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் சாடிய மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டை மொத்தமாக பழி வாங்குவதால் வாக்குச்சாவடி செல்லும் போது மக்களுக்கு பாஜகவின் ஞாபகம் வருவதில்லை என்றார். ஒன்றிய பட்ஜெட் தயாரிக்கிற போது தமிழ்நாட்டை மொத்தமாக மறந்துடுவாங்க. இயற்கை பேரிடருக்கு நிவாரண நிதி தருகிற போது தமிழ்நாடு நினைவுக்கு வராது. இப்படியெல்லாம் நீங்க தமிழ்நாட்டை பழிவாங்குகிற காரணத்தால் தான் எங்க மக்களும் வாக்குச்சாவடிக்கு போகும்போது பாஜக நினைவுக்கு வராது, இனியும் வரக்கூடாது. நீங்க என்னதான் திட்டம் போட்டு எங்க வளர்ச்சியை தடுத்தாலும் என் மக்களுக்கான திட்டங்களை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என பிரதமர் மோடி பீகாரில் பேசிய வார்த்தையை தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் பேசுவரா என கேள்வி எழுப்பிய மு.க.ஸ்டாலின், பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது என தமிழர்களை திருடர்களாக பாஜக சித்தரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பூரி ஜெகநாதர் கோயில் இருக்க வேண்டிய கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வ.உ.சி., பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க. இதனாலதான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்று எங்கள் மக்கள் சொல்றாங்க.